திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளில் சில கலைந்து இந்த பக்கம் வரும். அந்த கூட்டம் மொத்த கூட்டமுமே அலிபாபாவும் 40 திருடர்கள் கூட்டம். இது ஒரு கேவலமான ஆட்சி. எல்லாம் தனியார் பள்ளியை நோக்கி போகிறார்கள் என்றால் நீ யோக்கியதை இல்லாதவன் என்பதுதானே பொருள். அரசு பள்ளியில சரியான கல்வி இல்லை, அதனால தான் நான் அங்க போறேன். 48,000 கோடி எங்க போச்சுன்னு தெரியல. புழுகுகிறான் என்று சொல்லுகிறேன். பள்ளிக்கூடத்தை தொடங்க வைத்து அதன் வழியாக இந்தியை திணிப்பது. ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற பள்ளியில் இந்தி இருக்கு, இது ஏன் யார் கேட்கறது? ஊருக்கு உபதேசமா உன் வீட்டுக்கு கிடையாதா? எல்லாம் முழு பித்தலாட்ட அரசியல் தான் நடத்துவார்கள் திமுகவில. அண்ணாமலைக்கு இசட் பாதுகாப்பு கொடுத்திருக்கார்கள், அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி தமிழக தன்னுரிமை கழக நிறுவனர் பழ கருப்பையாவை சந்திப்பார். வணக்கம் சார். என்ன சார் ஸ்டாலின் திடீர்னு என்ன அப்பான்னு சொல்லிக்கிறாங்கள, சொல்றாங்களாமா? பிள்ளைகள்லாம். ஆமா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம். ஆமா. அதாவது இவர் இந்த காலை உணவு கொடுப்பதனால் அது ஒரு பெரிய சாதனையாக காட்டுவதற்கு பிள்ளைகள் எல்லாம் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். அவர்கள் வயிற்றுக்கு இல்லாமல் இருந்தார்கள், இப்பொழுது நான் தான் உணவு கொடுக்கிறேன் என்று இவர் ஒரு மாய்மாலம் செய்கிறார். உண்மையிலேயே சென்னையில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலை உணவை தங்களுடைய சொந்த பணங்களிலிருந்து அறக்கட்டளையிலிருந்து கொடுத்தது ஒரு பிராமண அமைப்பு. அவர்கள் அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு அதை வழங்கினார்கள். ஒரு பயனும் எதிர்பார்க்கவில்லை. ஓராண்டுக்கு மேலாக அவர் வழங்கி கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பயனும் இல்லாமல் அந்தந்த பள்ளிகளில் போய் வண்டிகள் நிற்கும், உணவு இறக்கப்படும், பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் அந்த பிராமணர்களை அப்பா என்று சொல்லவில்லை. இப்பொழுது அவர்களெல்லாம் விரட்டி விட்டு இது நல்ல திட்டமாக இருக்கிறதே, இந்த திட்டத்தை இவன் செய்வதை நாம் சிந்திக்கவில்லையே, இவன் செய்கிறானே, இதை இவர்களை விரட்டி விட்டு நாம் அரசிலிருந்து கொடுப்போம் என்று சொல்லி அவர்களை விரட்டி விட்டு அரசிலிருந்து இதை தொடங்கினார். இது ஒன்றும் பெரிய இது இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலை உணவும் கொடுக்கப்படும். காலை உணவு நமக்கு அரசு செலவு இல்லாமல் வேறொருவன் கொடுத்தால் அதுபோக மீத இடங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. அவன் கொடுக்காத இடங்களுக்கு, சென்னையில் மட்டும்தான் அவன் கொடுத்தான், சென்னை அல்லாத பிற பகுதிகளுக்கு கொடு. அதை விட்டு அவனை எதுக்கு விரட்டுகிறாய்? அது உனக்கு மிச்சம் தானே. அரசு வரியில் இருந்து சம்பாதிக்கணும்ல சார், சம்பாதிக்கணும்ல. இது மட்டும் இல்லை, அவன் அந்த காமராஜர் மதிய உணவு போட்டார் என்று சொல்லப்படுகிற காரணத்தினால், எம்ஜிஆர் சத்துணவு போட்டார் என்று சொல்லப்படுகிற காரணத்தினால் தானும் அந்த பெருமை அடைய வேண்டும் என்று பிராமணர்களை விரட்டி விட்டு விட்டார். அதுக்கு பூண்டு போட காரணம் சொல்ல வேண்டும்ல. பூண்டு போடவில்லை, வெங்காயம் போடவில்லை, இதெல்லாம் ஒரு காரணம். இது ஒரு கேவலமான ஆட்சி. அரசு பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் இவராக சொல்லிக் கொள்ளுதான் அப்பா என்று கூப்பிடு. அது 10 பிள்ளைய தயார் பண்ணி வைப்பேன் அந்த வாத்தியார். இவர் போனா என்ன, இது ஒன்றும் பெரியதில்லை. தற்பெருமை பாருங்க, தற்பெருமை. 10 பிள்ளைகளை விட்டு இந்த கப்பான்னு கூப்பிடுறதுக்கு தயார் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அது பெண்கள் அதிகமா படிக்கிறதுக்கு இவர் தான் முழு காரணமா. கல்வியில் இதுக்கு அதுவும் ஒரு முழுப்பை. இது எப்படி பிராமணர்கள் நடத்தியதை அவர்களை விரட்டி விட்டு இவர் பிடுங்கி கொண்டு தான் கொடுக்கிறேன் என்று சொன்னாரோ, இவர் அரசு பணத்திலே கொடுக்கிறார், இவர் வரி பணத்திலே கொடுக்கிறார். நியாயமாக தங்கள் சொந்த பணத்தில் கொடுத்த அந்த மக்களைத்தான், அந்த பிராமண அமைப்பைத்தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டாடி இருக்க வேண்டும். விரட்டி விட்டு அரசு கொடுக்குறார். அது ஒரு பக்கம் போகட்டும். இதே மாதிரி மகளிருக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதனால் படிப்பு கூடி இருக்கிறது என்று சொல்கிறார். இதை செய்தது ஜெயலலிதா. நீ ஜெயலலிதாவினுடைய பெயரை எடுத்து விட்டு உன் பெயரை வைத்துக் கொள்கிறாய். அவர் தொகுத்து கொடுத்ததை நீ வகுத்து கொடுக்கிறாய். அவர் 5 ஆண்டுகள் கல்லூரியில் படித்து விட வேண்டும். ஒரு பெண் முதுநிலை வரையிலும் படிக்க வேண்டும், முதுகலை வரையிலும் படிக்க வேண்டும், பட்டம் பெற்றாலே படிக்க வேண்டும். படித்து 50,000 ரூபாய் தருவதோடு உனக்கு 1 பவுன் தாலியும் தருவேன் என்று சொன்னார். நீ தாலி கட்டி கொண்டு பிறகு வேலைக்கு போகலாம் என்று சொன்னார். அந்த 50 தாலியை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு தாலி விலை 64,000 ரூபாய். தாலியை எடுத்து விட்டார், ஒரு சவரன். இந்த 50,000 ரூபாயை மாதம் பிரித்து கொடுக்குறாரு. அவர் 50 மாதங்களுக்கு 5 ஆண்டு 3 ஆண்டு உயர்கல்வி யூஜில சார், முதுநிலை வரையில் 5 ஆண்டு. 5 ஆண்டு. அந்த 5 ஆண்டுக்கு அவர் 50,000 ரூபாய் கொடுத்தார். இவர் ஆண்டுக்கு 10,000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் என்று பிரித்து கொடுக்குறார்.
நான் சொல்கிறேன், அவர் தொகுத்து கொடுத்ததை பிரித்து கொடுத்து விட்டு நீ என்னமோ பெரிய உன்னுடைய மூளையில் உதித்த ஒரு திட்டம் போல் நீ பேசுவதும், ஜெயலலிதா காலத்தில் நிறைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் படிக்க வராத காலம். ஆகவே அவர்களை இழுப்பதற்கு அவர் கொடுத்தார். இப்பொழுது இயல்பாகவே வருகிறார்கள் பெண்கள், இப்பொழுது படிக்காத பெண்களே கிடையாது. ஆகவே அது ஜெயலலிதாவினுடைய திட்டம், இது பிராமண அமைப்பினுடைய திட்டம். இதை பூராவும் நீ பேர் மாற்றி வைத்து கொண்டு நான் தான் சாதனை செய்தேன் சொல்வது மாதிரி ஒரு விளங்காத்தனம் சார். கல்வி சரியா கொடுக்கலையே சார், தரமா கொடுக்கலையே சார். அது வேற. இல்ல அதாவது 8வது படிக்கிற பையன் 2வது படிக்கிற புக்கை படிக்க முடியல சார். தமிழ்நாட்டுல அப்படி கல்வி இருக்கு சார். எவ்வளவு மோசமா இருக்கு சார். இல்ல, அதுக்கு சான்று சொல்கிறேன், இவ்வளவு போக வேண்டாம் நீங்க. அதாவது தனியார் பள்ளிகளுக்கு 25% ஏழை பிள்ளைகள் போகலாம். போனால் அந்த பணத்தை அரசு கட்டும் என்ற முறையை ஜெயலலிதா கொண்டு வந்தார். தேவையில்லாத முறை. அந்த முறையை இன்றைக்கும் ஸ்டாலின் ஆதரிக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிள்ளைகள் 25% அந்தந்த பள்ளிகளில் ஏழை பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான சம்பளத்தை அரசிடமிருந்து வாங்க வேண்டும் என்று வைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், இதற்கு போட்டா போட்டி அந்த பள்ளிக்கூடங்களில் சேருவதற்கு 25 இடம், ஒரு 200 இடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2000 மாணவர்கள் அதுக்கு உள்ளே வருவார்கள். 200 பேருக்கு தான் இடம் கிடைக்கும், அல்லது 100 பேருக்கு தான் கிடைக்கும். அதை அரசு 25 பேர் அல்லாதவர்களெல்லாம் மாநகராட்சி பள்ளிக்கூடத்திற்கு நமக்கு சீட்டு விழுகவில்லையே என்று வருவார்கள். ஆகவே உன்னுடைய கல்வி தரமில்லாத காரணத்தினாலே தான் நீனே தனியார் பள்ளிகள் தான் சிறந்தவை என்று கருதித்தானே 25% பிள்ளைகளுக்கு பணம் கட்டுகிறாய். அதுவே உன்னுடைய கல்வியின் தரம் என்ன? இது நீ இங்கே வருங்க, சம்பளம் இல்லை, உடை உண்டு, கால் உரை உண்டு, புதை மிதியடி உண்டு, காலை பலகாரம் உண்டு, மத்தியான சாப்பாடு உண்டு. இவ்வளவும் கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் தனியார் பள்ளிக்கு போகிறவர்கள் தான் அதிகம். ஆனால் அரசு பள்ளியில சரியான கல்வி இல்லை. அதனால தான் நான் அங்கே போகிறேன். இப்போ இது ஒரு ஆமா சார், நீங்க சொல்ற அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன். அதனால நான் அங்கே போகிறேன். இல்லைன்னா ஏன் எல்லாம் சும்மா கிடைக்கிற இடத்த விட்டுட்டு உடை கிடைக்கிறது, உணவு கிடைக்கிறது, கால் புதை மிதியடிகள் கிடைக்கின்றன, புத்தகம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. அவன் தனியார் பள்ளிக்கு போட்டி விட்டு அங்கே சேர முடியாமல் தான் இங்கே வருகிறான். அதனால் உங்களுடைய கல்வியின் தரம் என்ன என்று நான் கேட்கின்றேன். நீ என்ன யோக்கியதை? 2 மந்திரி இருக்குது, கீழ்நிலை மந்திரி ஒருத்தன், மேல்நிலை மந்திரி ஒருத்தன். 2 பேர் இருந்த கொண்டு இந்த கல்வி எல்லாம் தனியார் பள்ளியை நோக்கி போகிறார்கள் என்றால் நீ யோக்கியதை இல்லாதவன் என்பது தானே பொருள். நீ வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. 7000 வாத்தியார்களை இன்னும் டெம்பரரியாக வைத்து கொண்டு 15,000 20,000 சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் சுரண்டுகிறீர்கள். அந்த பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்தில் இவங்க போய் சேரலன்ட்டு அவங்க கொடுக்கல சார் மத்திய அரசு. அதை வச்சுதான் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, 48,000 கோடி எங்க போச்சுன்னு தெரியல. 48,000 கோடி வரவு செலவு உள்ள கல்வித்துறையில் இந்த 2,000 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்காததினால் சம்பளம் கொடுக்க முடியலையா? 48,000 கோடி ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு. அந்த பணம் எங்க போச்சு? புழுகுகிறான் என்று சொல்லுகிறேன். நீங்கள் என்ன எங்க போச்சு எங்க போகும்? அதாவது அந்த 2,000 கோடி கொடுக்க முடியாததான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று புழுகுகிறான். நான் சொல்லுவேன், 48,000 கோடி ஒதுக்கி வரவு செலவு நடக்கிறத அதில் எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும்? இந்த 2,000 கோடியை இது கொடுத்து விடுவாயா நீ? ஆகவே இதெல்லாம் முழு பித்தலாட்ட அரசியல் தான் நடத்துவார்கள் திமுகவில். இந்த பிஎம்ஸ்ரீ நிதி என்பது கேந்திராலய வித்யாலயம் நடத்துகிறான் மத்திய அரசாங்கத்தில், நவோதயம் நடத்துகிறான். அதுபோல் அவன் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையில்லை. இதெல்லாம் நியாயமாக மாநில பட்டியலில் உள்ளது கல்வி, மருத்துவம். ஆகவே இவன் அதை கொண்டு போயிட்டு இந்திரா காந்தி தானே மத்திய பட்டியலில் சேர்த்துட்டாங்க, மாநில பட்டியலிலேயே. பேச விடுங்க. இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் மத்திய அரசாங்கத்துக்குரிய வேலை இல்லை. பாதுகாப்பு, அயல்நாட்டு விவகாரம், மற்றவையெல்லாம் தான் அதனுடைய வேலையை தவிர இது அதனுடைய வேலை இல்லை. ஆனாலும் தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி இந்தியை திணிப்பதற்காக, சமஸ்கிருதத்தை ஊடாட விடுவதற்காக இவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கினார்கள். சரி, இதற்கு 60% நான் பணம் தருவேன், 40% மாநிலம் தரட்டும், 100% தனி கட்டிடங்கள் கட்டி இந்த தரத்திற்கு தேசிய கல்விக் கொள்கையை அதில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை வைத்தார்கள். இதில் போய் ஸ்டாலின் முதல்ல சேருவது போல காட்டி ஒரு ஆண்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வந்து விட்டார். 2வது ஆண்டில் அவன் முழித்து கொண்டு விட்டான். இவனை வாய் சொல்லை நம்பி நம்ம செய்யக்கூடாது, கையெழுத்து போட்டால்தான் உனக்கு இனிமேல் பணம்.
அந்த திட்டத்தில் நீ சேர்கிறாயா என்று கேட்டார்கள். இவன் உடனே சொன்னான், அந்த திட்டத்தில் இந்தியும் இருக்கிறது, சமஸ்கிருதமும் இருக்கிறது என்றான். சரி, சேர வேண்டாம் விடு, பணமும் கிடையாது. இல்லை, இதில் ஒன்றே ஒன்று, இதுக்கு இப்போ தலைமைச் செயலாளர் அதுக்கு முன்ன இந்த மீனா தாஸ் நாங்கள் சேர்றோம்ட்டு லெட்டர் எழுதுறா சார். நிலை இல்லாதவர்கள் நான் தான் ஏற்கனவே ஒரு ஆண்டு வாங்கி விட்டார்கள், அப்புறம் 2வது ஆண்டு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். பிறகு இந்தி அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்தி உள்ளே வந்து விடும், அதனால் திராவிட இயக்கம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடும் என்று கருதி, கேளுங்க கருதி அந்த திட்டத்தில் சேரவில்லை, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். சேராவிட்டால் உன் விருப்பம், சேராவிட்டால் உன் விருப்பம், ரூபா தர மாட்டோம். சொல்றது கரெக்டு தானே? சரின்று தானே சொல்கிறேன். ஆமா, கேளுங்கள், நான் சொல்கிறேன். அதனாலே இந்த 2000 கோடி நீ கட்டடம் கட்டி வாத்தியார் வைத்து தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் நான் பணம் தருகிறேன், நீ 40 விழுக்காடு போடும். இல்லை என்றால் உனக்கு இந்தி பிடிக்காது, சமஸ்கிருதம் பிடிக்காது என்றால் நீ போட ஆரம்பிக்கவும் வேண்டாம், பணமும் கிடையாது என்று சொன்னார்கள். இவன் பணம் மட்டும் தர வேண்டுமாம், ஆனால் இவர்கள் அதை நடத்த மாட்டார்கள். நான் சொல்கிறேன், இந்தி எதிர்க்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கை. ஆனா அந்த வீட்டுல நடத்துற பள்ளியில இருக்க அது யாரு கேட்கறது? ஸ்டாலினுடைய அவருடைய பெண் நடத்துறாரு, மகள் நடத்துறாரு, பள்ளியில இந்தி இருக்குதா சார்? ஒவ்வொன்றிலும் கிளை பேச்சுக்குள் போகக்கூடாது. இப்ப நான் இந்த பிஎம்சி திட்டத்தை பற்றி, ஆமா, நான் அதுதான் சொல்றேன். அதனாலே இந்தி எதிர்ப்பின் காரணமாக, அது அரசின் கொள்கை என்கின்ற காரணமாக இந்த கல்வி திட்டத்தை அவர்கள் மறுதளித்தார்கள். அதன் காரணமாக 2000 ரூபாய் நீ நடத்தாத போது ரூபாய் அவங்க வீட்டுக்கு அது கிடையாதா? அரசுக்கு மட்டும்தானே? ஏழை பிள்ளைகள் மட்டும்தானே அது? பிஎம்சி திட்டத்தை விளக்கவா? ஆமா, சொல்லுங்கள். இந்த பள்ளி 2000 கோடி வர வேண்டும் என்றால் இந்த கட்டிடத்தை கட்டி வாத்தியார் போட்டு நடத்து, எங்களுடைய கொள்கையை நீ அங்கே பயிற்றுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் உனக்கு அது கிடையாது என்று அவன் சொல்வது நியாயமானது. நமக்கு 48,000 கோடி நமக்கு வரவு செலவு இருக்கிற போது இந்த 2000 கோடி ஒரு பொருட்டில்லை. நாம் இந்திய நவோதயா பள்ளியை வேண்டாம் என்று சொன்னோமே, ஏன் சொன்னோம்? கேந்திரிய வித்யாலயாவை வேண்டாம் என்று சொன்னோமே, ஏன் சொன்னோம்? அரசு நடத்துகிறான், அதில் நமக்கு நிதி தருவதில்லை, நடத்துகின்ற பொறுப்பில் நாம் இல்லை. அவனே பணம் போட்டு அவன். நவோதயா எவ்வளவு சிறப்பான பள்ளி, அது ஏன் வேணான்ற? ஏழைகள் படிக்கக்கூடிய சார். பிஎம்சி திட்டத்தை பத்தி பேசுவோமா, நவோதயாவை தனியாக பேசுவோமா? இது ரெண்டுமே கலந்து பேசுவோம். விடுங்க, அதெல்லாம் மத்திய அரசினுடைய திட்டம், உன்னை கேட்க வேண்டிய தேவையில்லை. அவனே பள்ளிக்கூடம் கட்டி அவனே நடத்துகிறான், ஆகவே உன்னிடம் அவன் வரமாட்டான். பிஎம்சி திட்டம், நீ கட்டணம் கட்டி நீ வாத்தியார் வைத்து நீ 40 ரூபாய் பணம் போட்டு நாங்கள் 60 ரூபாய் தருவதை வாங்கி கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் உள்ள வந்தான். உனக்கு அந்த கொள்கை பிடிக்கவில்லை, கல்விக் கொள்கை பிடிக்கவில்லை, இந்தி பிடிக்கவில்லை என்றால் பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய போக்கிலே போ. அதை விட்டு அவன் அல்வா தந்து விட்டான், 2000 கோடி தரவில்லை, தராததினாலே தான் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்பது பித்தலாட்டமான பேச்சு. நான் சொல்கிறேன், எந்த திட்டத்திற்காக அது வகுக்கப்பட்டதோ, ரூபாய் கொடுக்கப்படுமோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றாத போது நீ பணம் கேட்பதற்கே நியாயமில்லை. இன்றைக்கு கூட பொய்யாமொழி பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், இந்த 2000 கோடிக்கு அல்வா கொடுக்கிறார்கள், நமக்கு தர மறுக்கிறார்கள். இவனுக்கு எப்படி தருவான்? நீ அதை நடத்தி தருவான். சரி, உங்களுடைய தான் எனக்கும் இந்தியை திணிப்பான். அதன் வழியாக இந்த பிஎம்சி திட்டத்தினுடைய பெரிய கேடு என்ன என்றால், இந்தியை நேரடியாக ஏற்றுக்கொள் என்று சொன்னால் மாநில மொழிகள், மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கு, நான் கொஞ்சம் பணம் தருகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி பள்ளிக்கூடத்தை தொடங்க வைத்து அதன் வழியாக இந்தியை திணிப்பது. இப்படி ஒரு 15 ஆண்டுகள் கழித்து விட்டால் இந்தி பேசுகிற சமூகம் ஒன்று இந்தி எதிர்ப்பு மாநிலத்தில் உருவாகி விடும் என்று திட்டம் போட்டுத்தான் அவன் அந்த கல்விக் கொள்கையை வைத்தான். இது உனக்கு முதலில் புரியவில்லை. இல்லாவிட்டால் 40 பங்கு நீ இதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீ கடைசியில் அவன் 60 பங்கு தரவில்லை. 2000 கோடி தராவிட்டால் ஒன்றும் குடிமொழிக்கு போகாது, நம்முடைய கொள்கைப்படி நீ நடத்து. அவன் அல்வா கொடுத்தான் என்று சொல்வது பெரிய அயோக்கியத்தனம். சரி சார், இதுல ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற பள்ளியில் இந்தி இருக்கு, இது ஏன் யார் கேட்கறது? எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க சொல்லுங்க சார். நீங்க இந்தி வேணாம், மாநில மொழி போயிடுன்றீங்களே, சொல்றீங்களே. ஸ்டாலின் நடத்துற பள்ளியில இருக்கு, மகள் நடத்துற பள்ளியில இருக்கு, அது யார் கேட்கறது? ஊருக்கு உபதேசமா உங்க வீட்டுக்கு கிடையாதா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க எனக்கு தெரியாதுலாம். அவர் எந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறார், எந்த வீதியில வைத்திருக்கிறார் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கேட்டால், இந்த ஒரு அரசு தொடர்பானதை நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன்.
எனக்கு ஸ்டாலின் எதுக்கே பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறா, எங்கே இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொன்னு, இப்ப பெண்கள் அதிகமாக படுக்கிறார்கள் அப்பான்னு சொல்றாங்க. அதே பெண்களுக்கு தான் இங்க பாலியல் குற்றம் அதிகமா நடைபெறுது சார். சின்ன குழந்தைக்கு நடக்குது சார். இந்த வாத்தியார் இங்க செய்யறாங்க சார். இது தடுக்க வக்கீலாக அரசாதான சார் இருக்குது. அது உண்மைதானே. பாலியல் குற்றங்களை எதிர்த்து நாடு முழுவதும் கொதித்தெழுகிறது, போராடுகிறது. இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவில்லை என்ற கருத்து நாடு முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது தொடர்ந்து நாம் அந்த அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்தது என்ன சார்? அதுல 2012 ஜெயலலிதா கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் இல்ல? இதே மாதிரி பாலியல் குற்ற வழக்கில் செய்கிற ஆசிரியர்களுடைய மரண தண்டனை விதிக்கலாம் என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள். இதை விட பெரிய சட்டம் ஜெயலலிதா போட்டா? ஆனால் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதுக்கு என்ன சார்? மரண தண்டனை என்று ஸ்டாலின் அரசு கற்பழிப்பு, பெண்களை கெடுப்பது, பெண்களுக்கு தொல்லை கொடுப்பது என்பதற்கு அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சொன்னேன், நீ மரண தண்டனை என்று வைத்துக்கொள், அல்லது வேறு என்ன வேணுமாலும் வைத்துக்கொள், நடைமுறைப்படுத்துகின்றவன் நீ தானே. நீ சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினால் தானே, உன்னுடைய போலீஸ் வேலை செய்தால் தானே, நீ வேலை செய்ய விட்டால் தானே, சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டால் தானே அவனை கொண்டு போய் நாம் தூக்குக்கு நிறுத்த முடியும். ஆகவே தூக்கு தண்டனை போடுவோம் என்று நீ சொல்லிவிட்டால் மட்டுமே அது சட்டத்தில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு வராதே. ஆகவே உன் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது, நீ மோசமாக சட்டத்தை கையாளுகின்ற போது, சட்டத்தை நிறைவேற்ற முடியாத போது, நீ தூக்கு தண்டனை என்று சட்டம் போட்டுக்கொள்வதில் பொருளே இல்லை என்று நான் சொன்னேன். சார், இப்போ பாஜக வெளியிட அறிக்கையோ பேச்சு தான், டப்பிங் வாய்ஸ் தான் எடப்பாடின்றார் சார். அப்படிதானே அது? ஆடி எது வேண்டுமானாலும் சொல்லுவார், அது பொருட்படுத்தத்தக்கதில்லை. அப்படியானால் எளிதாக பிஜேபியோடு ஏற்கனவே இருந்தவர்கள், நீயும் ஒரு காலத்தில் இருந்தவன் தான், அவர்களும் இருக்கின்றவர்கள் தான், அவர்களே போய் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டியதான். என்ன தடை என்ன டப்பிங் வாய்ஸ் வேண்டியது இருக்கிறது? அண்ணாமலையும் மத்திய அரசாங்கம் நாள்தோறும் பயமுறுத்துகிறார்களே, எங்களோடு சேர்ந்து தான் ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் பிஜேபி நொண்டி, பயணம் செய்ய முடியாது. அதற்கு ஏறுவதற்கு ஒரு குதிரை வேண்டும், அது அதிமுக வேண்டும். அதிமுக பிஜேபியோடு சேருவதில்லை என்ற பொது நிலையை எடுத்திருக்கிறது. அதற்கு கொஞ்சம் கூட அசைய மாட்டேன் என்கிறார் எடப்பாடி. ஓபிஎஸ்ஐ வைத்து, சின்னம்மாவை வைத்து, தினகரனை வைத்து, இவர்கள் 3 பேரையும் கட்சிக்குள் சேர்த்து அந்த கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி பிஜேபியோடு கூட்டை உண்டாக்கி கொண்டு விட முடியும் என்று கருதினார்கள். அது நடக்கவில்லை. இப்பொழுது செங்கோட்டையனை பிடித்து கலகம் செய்வதற்கு முடியுமா என்று பார்க்கிறார்கள். நாள்தோறும் இந்த நொண்டியால் தான் நடக்க முடியாத காரணத்தினால், ஒரு குதிரை தேவைப்படுகின்ற காரணத்தினால் எடப்பாடியை மடக்கி எப்படியாவது உள்ளே நுழைந்து மராட்டிய அரசை போல பிறகு ஏடிஎம்கேயை கவிழ்த்து தான் ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்கின்ற திட்டத்தை, வஞ்சக திட்டத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரிகிறது. எடப்பாடி இவர்களோடு சேரமாட்டேன் என்று சொல்வதிலே வலிமையாக இருப்பதனாலே தான் இவர்கள் ஊராக போய் ஆள் பிடிக்கிறார்கள். இப்பொழுது செங்கோட்டையன் வரையிலும் போகிறார்கள். ஆகவே சொல்லுகிறேன், இவர் சொல்லுவது போல இது டப்பிங் வாய்ஸ் என்றால், நீ ஒரு காலத்தில் டப்பிங் வாய்ஸாக இருந்தவன் தான். இப்பொழுது சிறுபான்மை வாக்கு கிடைக்கிறது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ இந்த மோடி அரசை எதிர்க்கின்ற ஒரு அடையாளத்தின் பேரில் தான் நாம் வெற்றி அடைகிறோம் என்று உனக்கு புரிகிறது. ஏனென்றால் 8 மணிக்கே சிறுபான்மையினர் வாக்கு 12% விழுந்து விடுகிறது. அந்த ஒன்று இல்லாவிட்டால் உனக்கு வெற்றி இல்லை. ஆகவே நீ இன்றைக்கு மோடியை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறாயே தவிர, அந்த அடையாளத்தை விட்டு விடாமல் வைத்திருக்கிறாயே தவிர, இல்லாவிட்டால் நீ கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் தவிர பாரதிய ஜனதாவோடு சேராதவன் எவனுமே கிடையாது. ஆக இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் எடப்பாடி வலிமையாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய வலிமை கொள்கை ரீதியாக போதுமானதாக இல்லை. கடுமையாக ஒரு விமர்சித்தால்தான் சிறுபான்மை ஓட்டு இந்த பக்கம் திரும்பும். அதே மாதிரி திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளில் சில கலைந்து இந்த பக்கம் வரும். அவர் சொல்றாரு, இப்ப தான் கூட்டணியில் இருக்க கட்சிகள் சொல்கின்ற அதிர்ச்சியில் தனக்கு ஆலோசனைன்னு ஏத்து சொல்றாரு சார். அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. இப்போது யாரு முதல்வர், இதுக்கு என்ன சார் இது? உண்மையில அது ஆலோசனையா இல்ல கூட்டணி விட்டு போறதுக்கான ஏமாத்துறாருங்க. எதிர்ப்பை ஆலோசனை என்றால் எதிர்க்க விடு, எல்லாரும் பேசுவார்கள். அப்புறம் குண்டாசில வைக்கிறாய், எவனாவது ஒருவன் என்னவாவது பேசினால் குண்டாசில வைக்கிறாயே. செய்யாரில்லை எதற்காக லஞ்ச நிலத்தை எடுத்தோம் என்று கேட்டால் குண்டாசில பிடித்து வைக்கிறாய்.
எதிரே இருக்கிறவர்கள் பேசுவதெல்லாம் உனக்கு ஆலோசனை என்றால் என்ன ஆலோசனை? வாருங்கள், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நஞ்சை நிலத்தை எடுக்கக்கூடாதா? சரி. புஞ்சை நிலத்தை எடுத்துக்கொள்ளவா? சரி, புஞ்சை நிலத்தில் நான் தொழிற்பேட்டையை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டியதானே. இந்த ஆள் பேசுவதெல்லாம் வெட்டி பேச்சு என்று சொல்லுவேன். இது ஒன்றொன்றையாக குறித்து கொண்டு வந்து இந்த ஒன்றொன்றுக்காக பதில் கேட்டால் அந்த கூட்டம் மொத்த கூட்டமுமே அலிபாபாவும் 40 திருடர்கள் கூட்டம். அலிபாபாவும் 40 திருடர்கள். திமுக கூட்டணி. ஆமா, கூட்டம் கூட்டம். அதாவது இந்தியாவிலேயே பாஜகவை தோற்கடிக்கிற ஒரே சக்தி வாய்ந்தது திமுக கூட்டணின்னு சொல்லியிருக்காரு சார். அது உண்மை தானே சார்? 2019, 2021, 2024, திருப்பி 2026 சொல்றாரு. மறுபடியும் எடப்பாடி அந்த நிலையை எடுப்பதினால்தான் வருத்தப்படுகிறார், அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். எடப்பாடி அந்த நிலையை எடுத்தது மட்டும் போதாது, வலிமையாக கருத்து பரப்பல் செய்ய வேண்டும். பிஜேபி எதிர்ப்பு நிலையை வலிமையாக எடுத்தால் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் ஸ்டாலினுக்கு போவது ஒரு பகுதியாக இருக்கும், எடப்பாடிக்கு வருவது பெரும்பகுதியாக இருக்கும். அப்போதான் இதுல விஜய்க்கு எதுவும் இல்லைன்றீங்க? விஜய்க்கும் கிடைக்கும். விஜய் என்ன நிலைப்பாடு என்பது போக போக தெரியும். அவர் என்ன ஒரு தரம் போகிறார், கூட்டுக்குள் போய் பதுங்கி கொள்கிறார், மறுபடியும் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. இப்பொழுது அவருக்கு பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறார்கள். இது இது இந்த பெரிய இது ஒரு கௌரவமாக இவர்கள் நினைக்கிறார்களே தவிர 24 மணி நேரமும் 3 அணியாக பிரிந்து 8 பேர் மாறி மாறி பந்தோபஸ்து கொடுப்பதற்கு இது எதுவும் அரசு பணம் வீணாக்கப்படுகிறது சார். இதில் ஒன்றே ஒன்று சார், யாராவது ஒருவனை தன் பக்கம் இழுக்க வேண்டுமென்றால், அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமென்றால் இந்த காரியத்தை செய்கிறார் சார். இது மாநில அரசு கேட்டு செய்யணும் சார். மாநில அரசு கேட்காம மத்திய அரசு செஞ்சிருக்கு சார். வாய் மூடி மௌனமா இருக்கிறார் சார் முதல்வர் ஸ்டாலின். அவர் எடுத்தோடனே கொடுக்க முடியாது சார், மாநில அரசு கேட்கணும் சார். அது எந்த விதத்துல கொடுத்தாங்க சார்? இது அப்பன்னா இங்க லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, இவர் மத்திய அரசுக்கு பயப்படுறாரு தானே. என்ன என்னத்தையா சொல்லுவீங்க? அந்த தனி மனிதனுக்கு மத்திய அரசாங்கம், உள்துறை அது தனி அமைப்பு வைத்திருக்கிறது. அந்த உளவுத்துறை மூலமாக கேட்டு கொடுத்தேன் என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், இது அவ்வளவு பேருக்கு சீமானுக்கும் கொடுக்க போகிறார்கள். யாரெல்லாம் பிஜேபிக்கு இணக்கமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துந்தி முழங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பது என்பது அவருடைய வேலை. இப்பொழுது சீமான் அவருடைய கைக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் பெரியாரை எதிர்த்து பேசியது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா தான். ஆனால் விஜய் அதற்குள் போகிறாரா போகவில்லையா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். சில பேரை வசப்படுத்துவதற்காக இந்த கௌரவத்தை அளிப்பார்கள், இந்த பாதுகாப்பு கௌரவத்தை வசப்படுத்துவதற்காக. இனிமேல் வசப்பட வேண்டுமா இல்லையா என்று தெரியும், வசப்படுவார்களா இல்லையா என்று தெரிய வேண்டும். சில பேர் வசப்பட்டிருப்பார்கள், அவனுக்கும் கொடுக்க போகிறார்கள். ஆகவே இது ஒரு அரசு செலவு, வரி வீணடிப்பு. இது அவரவர்களுடைய விருப்பத்திற்கும் பிறரை வசப்படுத்திக் கொள்வதற்கும் இதை செய்கிறார்கள். இது ரொம்ப மோசம். உனக்கு ஒரே ஒரு உதாரணம் சார். இல்ல இல்ல, ஒரே ஒரு உதாரணம். ஹிந்துக்கு இதே மாதிரி மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்து, அப்ப ஜெயலலிதா எப்படி என்னை அறியாமல் எங்களுடைய உத்தரவு இல்லாம எப்படி நீங்க கொடுக்கலாம்னு வித்ரா பண்ணிட்டாங்க சார். ஹிந்துக்கு கம்பெனிக்கு இது கொடுத்தப்ப இதே பாதுகாப்பு. அப்படிப்பட்ட முதல்வர் தான் கரெக்டானவன். இவர் ஏன் மௌனமாக இருக்கு? அப்பனா இங்க விஜய்க்கு சீமானுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழகத்தில்? இந்த பாதுகாப்பு தமிழகம் மட்டும்தான். இவ்வளவு நேரம் பேசுறேன், மறுபடியும் திருப்பி அதே கேள்வியை கேட்க. ஆமா சார், இது தமிழகத்தில் மட்டும்தான், வெளி மாநிலத்தில் கிடையாதுல்ல. அவங்களுக்கு போட்டு பாருங்க. அது ஐயோ, இது ஒரு கௌரவமாக செய்கிறார்கள், அவர்களை வசப்படுத்திக் கொள்வதற்காக செய்கிறார்களே தவிர உண்மையான பெரிய நெருக்கடியெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்று இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அவங்க உலகத்துறை, மத்திய உளவுத்துறை மூலமானே அறிஞ்சுதான் இப்படி கொடுக்குறாங்க. இங்க தமிழக அரசு சரியில்லைன்ட்டு தானே பேசுறது. உங்களுக்கு விளங்கல. அறிஞ்சா கொடுக்கிறார்கள், அரசியலுக்காக வசப்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு இல்லாவிட்டால் கொலைப்பழி சூழ்ந்து விடும் என்றால் கொடுக்கிறார்கள். இந்த கௌரவத்தை எல்லாம் கொடுத்தால் முன்னும் பின்னும் போலீஸ்காரர்கள் ஓடுவது கொள்வது பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதற்காக, அதனால் அவரை கொஞ்சம் மடக்கி வைத்துக் கொள்ளலாம் விஜயை என்று நினைத்து கொடுக்கிறார்கள். இது இவர் மடங்குவாரா மடங்க மாட்டாரா என்பதை அப்புறம் பார்ப்போம். அண்ணாமலை அறிவாலத்தில் ஒவ்வொரு செங்கலும் புரிகிறோம் என்றால் அது முடியுமா சார்? கிடைக்கட்டும். எப்படி சார் இது? இந்த அண்ணாமலைக்கு இசட் பாதுகாப்பு கொடுத்துருக்கார்களே, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அதை பெறுவதற்கு? அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். செல்வ பெருந்தகைக்கு கொடுத்துருக்கார்களா? இசட் பாதுகாப்பு அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கப்பட வேண்டும்?
இப்படி அவர்களுடைய கட்சிக்காரனுக்கு அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் இது மாதிரி பெரிய பயிற்சி பெற்ற போலீஸை வீணாக்கி ஆக வேண்டிய காரியங்களை நம்முடைய மத்திய அரசு செய்வதில்லை. எங்களோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.